சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வகுப்புல ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நன்மைகள் விளைந்தது, என்னென்ன தீமைகள் விளைந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடந்த வகுப்புல என்ன தலைப்புல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோழர் கால ஊராட்சி முறை அப்படிங்கிறது தலைப்புல பார்த்தோம். அதாவது சோழர் காலத்தில் ஊரவையினுடைய வகைகள் என்னென்ன, ஊரவை எப்படி அமைக்கப்பட்டிருந்தது, ஊரவை உறுப்பினர் ஆவதற்கான என்னென்ன தகுதிகள், உறுப்பினர் ஆகும் தகுதியை யாரெல்லாம் இழந்திருக்கிறாங்க, ஊரவையினுடைய உரிமை கடமை இதெல்லாம் என்னென்ன, ஊரவை கூடுகின்ற இடம் காலம் கூட்டுகின்ற முறை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அதே மாதிரி ஊரவையினுடைய பங்கு பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஊரவை அரசோடு கொண்ட தொடர்பு என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஆங்கிலேயர் ஆட்சியினுடைய விளைவுகள்ல நாயக்கர் காலம், மராட்டியர் காலம் இவர்களுடைய காலத்தின் வீழ்ச்சிக்கு பின்னாடி தமிழகம் போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர் ஆகியோரது வாணிக சந்தையாகவும் அரசியல் போராட்ட களமாகவும் மாறி இருக்கின்றது. அதே மாதிரி இந்தியாவை நோக்கி வந்த வாணிக கப்பல்களினுடைய வரவு, அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வாணிக நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல அறிகிறோம். அப்படி வாணிக நோக்கத்தோடு வந்தவர்கள் எப்படி இங்கே போர்க்கப்பல்கள் வருவதற்கு வாய்ப்பாக அமைத்து விட்டார்கள் அப்படிங்கிறதும் நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாணிக கப்பல்களினுடைய இந்தியாவை நோக்கிய வரவு அரசியல் ஆதிக்க வேட்கை கொண்ட அவர்களின் மனநிலையால் போர்க்கப்பல்களினுடைய வரவுக்கு இடம் தந்து ஒதுங்கியது. அதாவது வாணிகம், அந்த வாணிகத்தை செய்து கொண்டே இங்க இருக்கக்கூடிய நிலையை எல்லாம் பார்க்கின்றார்கள். அந்த நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட இந்தியாவா இருக்கின்றதா அல்லது பிளவுபட்ட இந்தியாவா இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இங்க நிறைய மக்கள் இருந்தாலும் பல்வேறு சாதி மத இன வேறுபாட்டில் பிளவுபட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய வளங்கள் இருக்கிறது, அந்த வளங்களை எல்லாம் இவர்கள் பயன்படுத்துவதற்கான அறிவு கூர்மை குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த வணிக நோக்கத்தோடு வந்தவங்க அப்படியே நம்மளுடைய அரசியல், பிளவுபட்ட அரசியல் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த அரசியல்ல அவர்கள் ஈடுபட்டு பிறகு இங்க இருக்கக்கூடியவர்களை எல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரக்கூடிய நிலைமை மாறுகின்றது. அதே மாதிரி கோவாவை போர்ச்சுகீசியரும், புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களும், நாகப்பட்டினத்தை டச்சுக்காரர்களும், சென்னையை ஆங்கிலேயர்களும் தங்களுடைய களங்களாக வைத்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். அடுத்து போர்ச்சுகீசியரினுடைய ஆதிக்கம், அதாவது போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல போர்ச்சுகீசியர் அப்படின்னு அவங்களோட ஆதிக்கம் எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் ஆதிக்கம் பெறவும் கிறிஸ்துவ சமய பரப்புதலுக்கு களம் காணவும் கிபி 1498 போர்ச்சுகீசியர் இந்திய மேற்கு கடற்கரையை அடைந்தார்கள். அதாவது போர்ச்சுகீசியர் அப்படின்னாலே நம்மளுடைய வரலாற்றுல நம்ம தெரியக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. இந்த வாஸ்கோ ட காமா 1498 நம்ம இந்த கேரளாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதியாகிய கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற பகுதியை அடைந்தார் அப்படிங்கிறதும் நம்ம வரலாற்றுல அறிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி அரேபியர்களுடைய பகைவர்களாக விளங்கிய அவர்களுக்கு விஜயநகர பேரரசனுடைய ஆதரவு, நட்பு எளிமையாக அவர்களுக்கு கிடைக்கிறது. தொடக்கத்தில் கோவாவையும் பின்னர் நாகப்பட்டினத்தையும் சாந்தோமையும் அவர்கள் தங்களுடைய களங்களாக கொண்டு ஆட்சி உரிமை புரிந்து வருகிறார்கள். அடுத்து டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கம். இவங்க 1595 வாணிக கப்பல்களுடன் கிழக்கு நாடுகளை நோக்கி பயணத்தை தொடர்ந்த டச்சுக்காரர்களுடைய இந்திய வரவு போர்ச்சுகீசியர்களுடைய சரிவுக்கு காரணமாகி நின்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர்கள் போர்ச்சுகீசியர்களுடன் நடத்திய போராட்டங்களில் கிபி 1658 தூத்துக்குடியையும் 1659 நாகப்பட்டினத்தையும் கைப்பற்றியிருக்கிறாங்க. அப்படி நாகப்பட்டினம் டச்சுக்காரர்களுடைய தலைநகரமாக மாறி இருக்கின்றது. இவர்களுக்கு அடுத்து ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிபி 1639 சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை உருவாக்கி வாணிகத்தை விரிவுபடுத்த தொடங்கிய ஆங்கில
கிழக்கிந்திய கம்பெனி உள்நாட்டு அரசியலில் தலையிட்டு, அதாவது உள்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு அரசியல்ல எப்படியெல்லாம் ஆட்சியாளர்கள் தங்களுக்குள் ஆட்சி அதிகார பகிர்வுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, அதாவது போராட்டம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை உருவாக்கி பொறாமை மனப்பான்மையோடு எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த பொறாமை போட்டி அப்படிங்கிற அந்த நிலையில இந்த ஆங்கிலேயர்கள் அதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த போர் திறனையும் பொருள் பலத்தையும் வெளிப்படுத்துகின்றார்கள். அவர்கள் இடத்துல வந்து நம்மளுடைய காலத்துல, அதாவது நம்ம வந்து வாள் எடுத்து போர் புரிகின்ற காலத்திலேயே அவர்கள் வந்து துப்பாக்கி, பீரங்கி, இந்த மாதிரியான வாகனங்கள், ஆயுதங்கள் இவற்றையெல்லாம் வைத்து போர் புரிகின்ற திறமையை வைத்திருக்கின்றார்கள். கர்நாடகம், வங்காளம் ஆகிய இடங்களில் இருந்த உள்நாட்டு அரசியல் நிலை ஆங்கிலேயர்களுக்கு தூண்டுதல் அளிக்கின்ற வண்ணமாக அமைந்திருக்கின்றது. அதாவது தெற்கே கர்நாடகம், அப்புறம் வந்து வடக்கு பகுதியில், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வங்காளம் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தினுடைய அரசியல் நிலைமை ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக அமைந்திருக்கிறது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் இறுதிக்குள் சென்னை, கொல்கத்தா, பம்பாய், அதாவது நம்ம இன்னைக்கு கொல்கத்தா அப்படின்னு சொல்றோம், அன்றைக்கு வந்து கல்கத்தா, அதே மாதிரி இன்றைக்கு மும்பை அப்படின்னு சொல்றோம், அன்றைக்கு பம்பாய். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய கடற்கரை பகுதி முழுவதுமாக, அதாவது இந்தியாவுடைய மேற்கு பகுதி பம்பாய், அதே மாதிரி இந்தியாவுடைய தென் கிழக்குல இருக்கக்கூடிய சென்னை, அதே மாதிரி வடகிழக்கில் இருக்கக்கூடிய கொல்கத்தா, அதாவது இன்றைக்கு நம்ம கொல்கத்தான்னு சொல்றோம், அன்றைக்கு கல்கத்தா. இந்த 3 பகுதிகளையுமே, அதாவது சொல்ல போனோம்னா மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய நகரம், அப்புறம் கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய நகரங்கள், இந்த 3 நகரங்களுமே பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதியில் தான் அமைந்திருக்கு. பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்க்கும்போது 1664 தோற்றுவிக்கப்பட்ட பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி முதல் முயற்சிகள் சிறந்தனவாகவோ அல்லது நட்பேருடையனவாகவோ இல்லை எனினும் 1740 டூப்ளே தலைமைக்கு பின் அது தன்னுடைய வலிமையை பெருக்கி நிற்கின்றது. ஆனா கர்நாடக அரசியலை மையமாக வைத்து ஆங்கிலேயருடன் 3 முறை போரிடுகிறார்கள். அதாவது ஆங்கிலேயர்களுடைய வலிமை என்ன, நம்மளுடைய வலிமை என்ன, அதாவது பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத வந்து அறிந்து கொள்ளாமலேயே அவர்களோடு போரிடுகின்றார்கள். அந்த அப்படிப்பட்ட போர் புரிந்து அவர்கள் தன்னுடைய பொருள் பலத்தையும் மற்ற வளங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை, அதாவது பலனற்ற முயற்சியில் அவர்கள் தங்களது ஆற்றலை வீணாக்குகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். இப்போர்களின் விளைவாக கிபி 1799 கர்நாடகாவினுடைய மைசூர் ஆங்கிலேயர்களிடத்தில் கிடைத்து விடுகின்றது. இப்படியாக பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறது நிறைய வரிசையில நம்ம இந்திய பகுதிகள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகின்றது. இவர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆங்கிலேயர்கள் மேலாதிக்கம் பெறுகின்றார்கள். அவர்களுடைய ஆட்சி குடையின் கீழ், அதாவது இந்தியா முழுமைக்கும் அவர்களுடைய ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிற பிரிட்டிஷாரினுடைய ஆட்சிக்கு கீழே இந்தியா வந்தடைகிறது அப்படிங்கிறத விட அகப்பட்டு விடுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உதவியாளர்களாகவும் நடுவர்களாகவும், அதாவது மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நபர்கள் போன்று நடித்து அரசியலுக்குள்ள அவங்க வந்து உள்ள வர்றாங்க. உதவியாளர்கள், நடுவர்கள் அப்படின்னு வந்து அரசியல் அவ்வப்போது தலையிட்டு வந்த ஆங்கிலேயர் வாணிக கழகம் தமிழகத்தில் ஏற்பட்ட அரசுரிமை போர்களை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தீவிர அரசியலில் ஈடுபடுகின்றது. இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்துல எல்லா மன்னர்களும் தங்களுடைய அரசர்களுக்குள்ள போட்டியிட்டுக் கொள்ளுகின்றார்கள், போரிட்டுக் கொள்ளுகின்றார்கள். இப்படியெல்லாம் நிலைமை இருக்கின்ற போது இந்த பிரச்சனையை அவங்க வந்து சாதகமாக்கி கொள்ளுகின்றார்கள். அதே மாதிரி தமிழகத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற போது அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அவர்கள் உற்று நோக்கி அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் வந்து மத்தியஸ்தம் செய்வது போன்று இருந்து இவங்க என்ன பண்றாங்க, தமிழகத்தையும் தன்னுடைய கொடையின் கீழ் கொண்டு வருகிறார்கள். 1742ஆம் ஆண்டுக்கு பிறகு வாணிக ஆதாயத்தின் மீது இருந்த விருப்பங்கள் அரசியல் நோக்கங்களால் மறைக்கப்படுகின்றன. அவங்களோட நோக்கமே வந்து இந்தியாவில் வாணிகம் செய்ய வர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனாலும் என்ன ஆயிடுது, அந்த வாணிக நோக்கம் அப்படியே அரசியல் தலையீடு, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பொருள் வளங்கள் எல்லாம் அங்க கொண்டுட்டு போறதுக்கான அரசியலில் முழு ஈடுபாடு கொண்டு அரசை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக அமைந்திருக்கின்றது.
நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்ற அவர்களது நோக்கம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பு முழுவதையும் மேற்கொள்ளுகின்ற நிலைக்கு உயர்ந்தது. இந்த மாதிரி வாணிக நோக்கோடு வந்து ஒவ்வொரு பகுதியாக தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகம், ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 வரை, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகின்ற வரைக்கும் ஆங்கிலேயருடைய ஒரே குடையின் கீழ், ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆங்கிலேயரது ஆட்சியினுடைய விளைவுகள், ஆங்கிலேயர் ஆட்சியால் இந்தியா முழுமைக்கும் சில பொது நன்மைகள் விளைந்தன. வாளை கையில் ஏந்தி வாணிகம் புரிந்த அவர்களது வாணிக நோக்கத்தால் விளைந்த தீமைகள் சில இருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது படிப்பினையும் எச்சரிக்கையும் பொதிந்த இவை தோற்றுவித்த விளைவுகள் வருமாறு, அதாவது நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவம், அதாவது அவர்களுடைய வருகை காரணமாக நமக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன, நமக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன, நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய வருகை காரணமாக நமக்கு ஏற்பட்ட நன்மை. இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷாரினுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ அவர்கள் நம்மளுடைய மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி தான் நம்ம வந்து எதிர்மறையான சிந்தனைகளை நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம். எதிர்மறையான சிந்தனைகளை மக்கள் இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர்கள் செய்த நன்மை அவர்களுடைய சுயநலத்துக்காக இருந்தாலும் கூட நம்மளுடைய தேசத்தின் வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதை நன்மையாகவும் பார்க்கலாம். தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்கியமை, அதாவது இந்தியா அப்படிங்கிறது பரந்துபட்ட தேசம், பல்வேறு சாதி மத இன குழுக்கள் இருக்கின்ற ஒரு பகுதியாக இருந்தாலும் இது எப்படியெல்லாம் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய ஆட்சி காலத்துல நமக்கு ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுகிறது. கொள்ளை கூட்டத்தின் இயல்புகளை உடைய பல வகை ஆட்சியாளர்களால் பங்கு போடப்பட்டு ஆளப்பட்ட இந்திய நிலப்பரப்பை ஒருமைப்படுத்தி ஒரே விதமான விதிமுறைகளோடு கூடிய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்தியாவை ஆட்சி செய்கின்ற ஒவ்வொரு மன்னர்கள் ஒவ்வொரு விதமான வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கை கொண்டு வர்றாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அந்தந்த பகுதியில பல விதமான வரிகளை விதித்து மக்களை வந்து பல கஷ்டங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாக்குகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவர்களுக்கு தெரிகின்ற போது அவங்க என்ன பண்றாங்க, இந்தியா முழுவதும் தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வந்து ஒருமைப்படுத்தி ஒரே விதமான விதிமுறைகளோடு கூடிய நிர்வாகத்திற்கு கீழே அவங்க கொண்டுட்டு வர்றாங்க. அதே மாதிரி கல்வி கண் கொடுத்து அறிவு பார்வையை அளித்தமை, அதாவது நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையானோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் அடிமையானோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அறிவு இருக்கிறதே, ஆனா அறிவை பயன்படுத்தாம விட்டுட்டோம். இந்த அறிவை பயன்படுத்தாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி இல்லை. அப்போ அந்த கல்வி அவர்கள் கொடுக்கின்ற போது, அந்த கல்வியை நம்ம படிக்கிற போது நம்மளுக்குள்ள ஒரு அறிவு எழுச்சி தோன்றுகின்றது. அந்த எழுச்சி நமக்கு சுதந்திர வேட்கையை ஊட்டுவதாக கூட அமைந்திருக்கின்றது. அதாவது நாடு முழுவதும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் நிறுவி தாய்மொழி அறிவையும் ஆங்கில கல்வி பயிலும் வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்றார்கள். முதல்ல என்ன சொல்றாங்க, தாய்மொழி அறிவு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த மொழியில் படித்துக் கொள்ளலாம். அப்புறம் வந்து ஆங்கில மொழியையும் கற்றுக்கொள்கின்ற, உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மொழியாக ஆங்கில மொழியையும் கற்றுக்கொண்டால் இந்த தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேசம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலுமே சென்று அவர்கள் போட்டி போட்டு வேலை வாய்ப்பை பெற முடியும் அல்லது கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 1857 சென்னையில் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. சென்னை அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாநில கல்லூரியாக மாற்றப்பட்டது. கல்வி வளர்ச்சியை தீவிரப்படுத்த கிபி 1910 இந்திய அரசால் ஒரு கல்வித்துறை நிறுவப்பட்டது. ஆங்கிலேய அரசினுடைய இந்த நடவடிக்கையில் இந்திய எல்லைக்குள் நடைபெற்று கிடந்த மக்களை வெளி உலகை எட்டி பார்க்க செய்து அவர்களின் சிந்தனையை கிளறியது. அதாவது போக்குவரத்து வசதி உருவாக்குறாங்க. அப்புறம் கல்விக்கான கல்வி கொடை வழங்குகின்றார்கள். அதாவது வந்து பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் அப்படின்னு பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய காரணத்தினால இவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இப்ப விசாலமான பார்வையில உலகம் முழுவதுமே செல்லக்கூடிய நிலை உருவாகின்றது. அப்புறம் வந்து கே பிள்ளையினுடைய சொற்களில் குறிப்பிடுவது என்றால் பிரெஞ்சு புரட்சியாளர் எழுப்பிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதாவது நம்ம எல்லாரும் ஒரே தேசம், இந்தியா அப்படிங்கிறது ஒரு குடும்பம்,
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் ஒரு தாய் மக்கள் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். எல்லாரும் இந்தியா அப்படிங்கிற ஒரு தாயினுடைய மக்களாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத இவர்களுடைய கல்வி கண் திறக்கின்ற ஒரு நிலையில நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இந்தியரும் இதயத்திலும் விடுதலை வேட்கையை தூண்டியது எது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு குரல். மூட பழக்க வழக்கங்களுக்கும் சாதி நீதிகளுக்கும் கட்டுப்பட்டு கிடந்த இந்திய விழிப்புற்று எழுந்தனர். அதாவது இங்க இந்தியாவில் என்ன பலவீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு சாதி மத இன குழுக்கள் தனித்தனியாக இருந்து என்னுடைய சாதி தான் பெருசு, என்னுடைய மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இனி நம்மளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம தொடர்ந்து அடிமையாகவே இருப்போம். நம்மளுடைய வளங்கள் எல்லாம் இன்னொரு தேசத்துக்கு போயிட்டு இருக்கோம். நம்மளை ஆட்சி செய்கின்றவர்கள் நம்ம நல்லபடியா வைத்திருக்கிறத போன்று ஒரு நடிப்பை நம்மளிடத்துல காட்டி அவங்க வளத்துக்கு நம்மளோட வளத்தை எல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்க பக்கத்துல கிடைக்கிறது. அயல் நாட்டவராகிய ஆங்கிலேயர் தமிழிடத்துல தலையிட்டு ஒடுக்கி வந்ததையும் நம் நாட்டை சூறையாடி வந்ததையும் இந்திய அறிஞர்கள் பல உணர்வலாயினார். அது வரைக்கும் அவங்களுக்கு அறிவுக்கு எட்டிய அளவுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கல்வி அறிவு பெறுகின்ற போது அந்த ஒற்றுமை உணர்வு, சகோதரத்துவம், சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வேட்கை இதெல்லாம் அவங்களுக்குள்ள துளிர் விடுகின்ற போது தான் தெரியுது, நம்மை அடிமையாக்கி நம்மளுடைய வளங்களை எல்லாம் கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இந்திய நாடு முழுவதும் ஒரே நாடு என்ற பேருமே அவர்களுக்கு நெஞ்சில் உதயமாகின்றது. நம்ம இனிமேல் தனித்தனி குழுக்கள் கிடையாது, தனித்தனி சாதி மத இனத்தவர் கிடையாது, நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு வருகிறது. சரி, இந்த வகுப்பு இது வரைக்கும் போதும். இனி இவர்களுடைய சமய பெருந்தன்மை என்ன, அவர்களுடைய ஆட்சியில் இன்னும் என்னென்ன நன்மைகள் நடந்துச்சு, என்னென்ன தீமைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.